இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். யோவான் 21வது அதிகாரம் 17வது வசனம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை கேட்டது போல இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என் மேலே அன்பாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்குறாரு. நம்ம தேவன் மேலே அன்பு வச்சோம்னா தான் உலகத்தின் மேலே இருக்கிற அன்பு நம்ம விட்டு மாறும். ஏன்னா ஆண்டவர் இந்த இடத்துல பேதுருவிடத்துல 3 தரம் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று. அந்த 3 தரம் அவர் கேட்டதின் அர்த்தம் என்னன்னா, உன் நேசம் உலகத்தின் மேலே இருக்குதா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. அதனால உங்கள் அன்பு இந்த நாளில் எதன் மேலே இருக்குது? உலகத்தின் மேலே இருக்கா, இல்லைன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள் மேலே, உங்களுடைய பெற்றோர்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே ரொம்ப நேசம் வச்சுருக்கிறீங்களான்னு சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு எனக்கும் வேணும், எனக்கு இது இருந்தால் போதும், எனக்கு நல்ல வேலை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி உங்களையவே அதிகமாக நேசிச்சுட்ருக்கிறீங்களான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கணுங்க. இந்த நாளிலே இந்த 3 காரியத்திலையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நேசத்துக்கு ஏசப்பா கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிச்சினா என்னுடைய சித்தத்தை செய்வேன், உலக காரியங்களை பார்க்க மாட்டேன், உன்னுடைய காரியங்களை பார்க்க மாட்டேன். முதலாவது நாம் தேவனுக்கு பிரியமான எல்லாவற்றையும் செய்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் எல்லாவற்றையும் கூடவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். நாம் முதலாவது தேவனுக்காக பிரயாசப்படாதவர்களாக உலகத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருந்தோம்னா எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யவே முடியாது. அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல கேட்குறார், என் மேலே அன்பாக இருக்கிறியா, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே கேட்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக, தேவ ராஜ்யத்துக்கான எல்லா காரியங்களையும் நாம் நிறைவேற்றணும்னு சொல்லி தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவர் உண்டாக்கி நம்மை நேசிக்கும்படியாக வைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய நேசத்துக்குள்ளாக நாம் அவருடைய சித்தத்தை செய்யும்போது இந்த உலகத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நம்மை சமாதானமாக நடத்த வல்லவராக இருக்கிறாருங்க. அதனால தேவனுடைய அன்புக்கு நேராக திரும்புங்க. அவரிடத்துல அன்பு கூறும்போது சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவன் இந்த நாளிலே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, கிருபையாக கொடுத்த இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து தேவன் மேலே எங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்குதுன்னு சொல்லி அப்பா எங்களை ஆராய்ந்து பார்க்க என் தேவன் நீங்கள் இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உலக நேசம் எங்களிடத்துல இருக்குமே, ஆனால் அப்பா பிதாவின் அன்பு எங்களிடத்துல இருக்காதே ராஜா. அப்பா இந்த உலக காரியங்களை எல்லாம் நாங்கள் ஆண்டவரே ஒதுக்கி வைத்தவர்களாக தேவனிடத்தில் அன்பு செலுத்தி உங்கள் சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவரே ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக அநேக ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்தும்படியாக எங்கள் மேலே வைக்கப்பட்ட தேவ சித்தத்திற்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீங்கள் கிரியை செய்யுங்க. ஒரு புதிய மாற்றத்தை இந்த நாளிலே கொடுத்து அப்பா உங்கள் ராஜ்யத்துக்கான எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி உம்மை மாத்திரம் நேசிக்கிற கிருபைகளை கொடுத்து நடத்துங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளில் ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.